வெல்கம் டு லெட்லன் சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம், அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சீடெட்டில் அந்த எக்ஸாம்க்குரிய கான்செப்ட்ஸில் வந்து இவிஎஸ் பெடகாகி அந்த கான்செப்ட்குரிய கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இவிஎஸ் பெடகாகியில் சிலபஸ் வைஸ் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அண்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கான்செப்ட் நல்லா தெளிவாக புரியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்விரான்மெண்டல் ஸ்டடி அப்படின்றது என்னன்றதை பார்த்துடலாம். இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடி அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபீல்டு, ஒரு பகுதி மாதிரி, ஒரு தளம் மாதிரி, தட் எபிசோடிக்கலி ஒரு எபிசோட் மாதிரி ஒரு பகுதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடி அப்படின்றது. எதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னா ஸ்டடிஸ் த கனெக்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வித் த என்விரான்மெண்ட்டோட மனிதர்களோட கனெக்ஷன் என்ன, அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு படிக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடி அப்படின்றது. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ன்றது எதுலாம் நோக்கமாக இருக்குது, எதை பற்றி தெரிவிக்குது அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சயின்சஸ். சயின்ஸ்லேயே வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடி அப்படின்றப்போ அதில் சயின்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படிலாம் கிடையாது. ஃபிசிக்கல் சயின்சஸ், எக்கனாமிக்ஸ், பொருளியல், எந்தெந்த மாதிரியான இந்த நம்ம ஏற்றுமதி இறக்குமதி அந்த இது, அதுக்கப்புறம் வந்து சோசியல் சயின்சஸ், இல்லை நில அமைப்புகள், அந்த இது மாதிரியான எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்றது. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் எ ப்ரோட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இது வந்து ஒரு பெரிய விரிவான அமைப்பு, படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதெல்லாம் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட், எக்காலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், அதுக்கப்புறம் அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் சப்ஜெக்ட்ஸ். இதை சார்ந்து இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதில் உள்ளடங்கக்கூடிய அந்த காரணிகளை சார்ந்து இருக்கக்கூடிய நிறையா சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. இட் இஸ் அன் இன்டர் டிசிப்ளினரி, அதாவது வந்து எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பிரான்ச்சஸ் ஆஃப் சப்ஜெக்டும் இன்க்ளூட் ஆகி நம்ம படிக்கிறதுனால இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடி. எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எக்காலஜி, பயோகெமிஸ்ட்ரி, டாக்ஸிகாலஜி, ஜியாகிரஃபி, ஜியாலஜி, இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடி அப்படின்றது. பர்டிகுலராக ஒரு இதை படிக்கலை, எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இதில். ஸோ இது வந்து அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடி. அடுத்து இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸோட தேவை என்ன, இந்த மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுனால எக்கானாமிக்ஸ், சோசியல் சயின்சஸ், பயோகெமிஸ்ட்ரி, எக்காலஜி, இது எல்லாத்தையும் இன்க்ளூடாக இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடியை படிக்கிறதுனால தேவைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட். அதாவது இந்த என்விரான்மெண்ட் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், நம்மளோட பூமி, இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத புரிகிறதுக்கும் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்றது நமக்கு உதவியாக இருக்கும். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் டீச்சர்ஸ் த ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது இப்போ நம்ம வந்து என்விரான்மெண்ட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை கரெக்டான லெவலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வந்து என்விரான்மெண்ட்டில் இருந்து வாங்குறோம்னா ஓவராக அதை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணக்கூடாது, சுரண்டக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ நமக்கு எப்படி சரியான அளவில் அந்த இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய, சுற்றுச்சூழலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கரெக்டாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறதுக்குமே இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடி அப்படின்றது உதவியாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் ஸ்டடி, அதுவும் பர்டிகுலராக ப்ரைமரி லெவலில் வந்து சொல்லிக் கொடுக்கும்பொழுது எப்படி வந்து நம்ம ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களோட நடத்தைகள் என்ன, அவங்களோட நேச்சுரல் கண்டிஷன்ஸ் எப்படி வந்து ஒவ்வொருத்தரோட அந்த வாழ்வு கட்டமைப்பு, இப்போ நம்ம ஒவ்வொரு செடி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சில விலங்குகள், ஆர்கானிசம்ஸ் அப்படின்றப்போ
லிவிங் ஆர்கானிசம்ஸ் நிறையா இருக்கிறது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரியான ஒவ்வொன்றும் அதோட பிஹேவியர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுக்கும் வந்து இடையில இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த நேச்சருக்கும் அந்த ஆர்கானிசம்ஸ்க்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப், இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி, பல உயிரினங்கள் வாழக்கூடிய நிலைமைப்பை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி கரெக்டாக நிர்வகிக்கிறது, அதை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழும் பொழுது அது பாதுகாக்கிறதும் நம்மளோட கடமை. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸோட நோக்கம் என்ன, அதோட கைடிங் பிரின்சிபல், வழிகாட்டும் கொள்கைகள் என்ன அப்படின்றது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் யுனெஸ்கோ வெளியிட்டிருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ், அவங்க வந்து ஒரு சில லிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. யுனெஸ்கோ வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மனிதர்கள்ட்ட வந்து நம்ம வந்து இந்த எஜுகேஷன் மூலியமாகவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பீப்புள்கிட்ட வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எதனால் வருது அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் பற்றின ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் அடிப்படை அறிவு. என்விரான்மெண்ட்னா இந்த மாதிரி தான், அதோட அந்த என்ன சொல்கிறது, அட்மாஸ்பியர், இது புவியோட அமைப்பு, இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர், அதோட எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற அதோட ஃபார்மேஷன், இந்த மாதிரியான பேசிக் நாலேஜை வந்து கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட்டில் வரக்கூடிய மாசுபாடுகள், என்னென்ன மாசுபாடுகள் இருக்குது, எதனால் வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம அதை வந்து தெரிய வைக்கணும். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட் பற்றின ஒரு அக்கறை, சுற்றுச்சூழலை பற்றின ஒரு அக்கறையை வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம கொண்டுட்டு போகணும். அந்த ஆட்டிடியூடை வந்து டெவலப் பண்ணணும். அடுத்து வந்து மக்களை வந்து நிறைய என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், இப்போ வந்து ஒவ்வொரு நிறைய என்ஜிஓஸ் எல்லாமே வந்து சுற்றுச்சூழலை க்ளீன் பண்ணுறதுல நிறைய இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல, அதில் வந்து அந்த பாதுகாக்கிறதுல பங்கேற்கிறதுக்கு வந்து ஊக்கப்படுத்தணும். மக்களையும் சரி, குழந்தைங்களையும் சரி, சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, வாலண்டியராக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறது, இது ஒரு அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஸ்கில்ஸை வந்து அக்வயர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, டு ஹெல்ப் கன்சர்ன்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் அண்ட் சால்விங் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். அதாவது இப்போ நிறைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை வந்து அடையாளம் பார்க்குறதுக்கு, அதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும், எப்படி அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான தேவையான ஒரு திறனை வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து கொடுக்கறதுக்கான திறனை வந்து நம்ம கொடுக்கணும். என்விரான்மெண்டல் ஸ்டடி மூலியமாக கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைவிங் டு அட்டைன் ஹார்மோனி வித் நேச்சர். நம்ம இயற்கையோட ஒரு ஒருங்கிணைப்போட ஒற்றுமையாக வந்து இருக்கிறது, நிலையான ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறது. ஸோ இது தான் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடியோட பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டடி அப்படின்றது நம்ம ஒவ்வொரு இதையும் வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சாக வந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்விரான்மெண்டல் எஜுகேஷன். அடுத்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன்றது என்ன அப்படின்னா, education about the natural environment, its function and the role contributions of human beings in the management of the ecosystems. அப்போது எஜுகேஷ்னல் ஸ்டடினா என்ன சொன்னோம் அப்படின்னா, நிறையா ஒரு ப்ரோட் ஃபீல்டு, நிறைய சப்ஜெக்ட்ஸ், இன்டர்டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ், ஒரு ஜியாகிரஃபி, அப்புறம் வந்து இது ஃபிசிக்கல் சயின்சஸ், இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடி அப்படின்றத படிக்கிறோம். என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் நேச்சுரல் என்விரான்மெண்ட்னா என்ன, அதோட வேலைப்பாடு என்ன, அதோட பங்கு என்ன, அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், அந்த எக்கோசிஸ்டம், அந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை வந்து நிர்வகிக்கிறதுல மனிதர்களோட பங்கு என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து படிக்கக்கூடிய. ஸோ அந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்றது என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்கிறது. ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டடியை கூட நம்ம என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட ஒரு பார்ட் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னு படிக்கும் பொழுது நம்ம அந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வந்து ஸ்கூல்லையும் படிக்கலாம், காலேஜ்லேயும் படிக்கலாம். அதை வந்து ஒரு தனி ஒரு இதாக கோர்ஸாக கூட நம்ம படிக்கலாம். ஸோ என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து மெயினாக என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா,
நம்ம வந்து அந்த ஒரு சுற்றுச்சூழலில் அந்த ஒரு கணக்கெடுப்பு, அது லிஸ்ட் ஆஃப் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த இதை தெரிஞ்சுக்கிறது, எப்படியெல்லாம் வந்து நம்ம அதை வந்து மனிதர்கள் எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணணும். பர்டிகுலராக இப்போ இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் அதுதான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத அந்த எஜுகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் நம்ம ஸ்கூல் வைஸாக, காலேஜ் வைஸாக, அடுத்து ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம படிக்கலாம். ஸோ அதான் வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்றது. அடுத்து இவிஎஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு பெரிய ஃபீல்டு. அதில் நிறைய சப்ஜெக்ட், நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ன்னு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிற மாதிரி பயாலஜி, கெமிஸ்ட்ரி. ஸோ இவிஎஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்றது நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி இன்டர் ரிலேட்டடாக இருக்குது அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி, நிறைய சப்ஜெக்ட்ஸை ரிலேட் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து இப்போ நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதில் பர்டிகுலராக சயின்ஸ் தான் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி தான் படிக்கிறோம், பயாலஜி தான் படிக்கிறோம் அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அதுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது, அதோட கனெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் படிப்போம். என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்விரான்மெண்ட், அதோட ஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து நம்ம என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் படிப்போம். ஸோ அடுத்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன்றது என்னென்னா எஜுகேஷன் பீயிங் ப்ரொவைடட் வித்தின் த ஸ்கூல். என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்றது வித்தின் த ஸ்கூலில் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி, ஒரு பாதி அமைப்பு மாதிரி நம்ம வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பற்றி, என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் பற்றி, ஆப்டிமம் நம்ம ஒரு நேச்சர்லேருந்து நமக்கு ஒரு ரிசோர்ஸஸ், ஒரு வளங்கள் கிடைக்கி, ஏதாவது இப்போ வந்து நம்ம காய்கறிகள் கிடைக்கி, ஒரு சில கனிம வளங்கள் கிடைக்கி, இந்த மாதிரியான வளங்கள் கிடைக்கும் பொழுது அதை சரியான விதத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு இதுவுமே வந்து இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வந்து நமக்கு அதை பற்றின ஒரு அறிவு, அதை பற்றின ஒரு கல்வியை வித்தின் த ஸ்கூலில் ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி, அதான் வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு பாதி அமைப்பு மாதிரி நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி கிளாஸஸில் வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றி படிப்பாங்க. இப்போ வந்து ஒரு ப்ரைமரி கிளாஸஸில் வந்து படிக்கும் பொழுது காமனாக என்விரான்மெண்ட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத கொஞ்சம் ரிலேட்டடாக படிப்பாங்க. அதே செகண்டரி கிளாஸஸில் வரும்போது இந்த சயின்ஸ், அது எல்லாமே வந்து சோசியல் சயின்ஸ்லாம் படிக்கும்பொழுது அதில் ஒரு சில யூனிட்ஸில், ஒரு சில சாப்டர்ஸில் வந்து பர்டிகுலராக என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் இருக்குது அது நம்மளே வந்து படிச்சிருப்போம். ஒரு சில சட்டங்கள் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து, இயற்கையை சார்ந்து என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்மளுமே படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி செகண்டரி கிளாஸஸ் தான் தனியாக படிப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, however it sometimes includes all efforts to educate public and other audience including print materials, websites, media campaigns. There are also ways that environmental education is taught outside the ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு சிலபஸ், ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் ஆடியன்ஸஸ்க்கு இந்த நிறைய என்ஜிஓஸ்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. அது என்ன சொல்கிறது, கேப் மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன தான் வந்து நம்ம நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டாலும் நிறைய ரிசோர்ஸஸ் மூலமாக என்விரான்மெண்டல் எஜுகேஷனை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலில் ஒரு கிளாஸ் ரூம், ஒரு ஃபார்மல் கிளாஸ் ரூமில் டீச் பண்ணாமல் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷனை வந்து டீச் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இப்போ நிறையா வந்து இந்த நேச்சுரல் பார்க்கு, அக்வாரியம்ஸ், ஜூஸ், இந்த மாதிரியெல்லாம் இடங்கள் இருக்கும்போது அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய விலங்குகள், பிளான்ஸும் வச்சுருப்பாங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது என்டேஞ்சர்டு அனிமல்ஸ், எண்டமிக் அனிமல்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்பெசியஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே அந்த மாதிரியான இடத்துகளுக்கு வந்து நீங்கள் போகும்பொழுது, அதாவது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, போகும்போது அங்கே என்விரான்மெண்ட் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க, இந்த கண்டிஷனில் நம்மளோட சுற்றுச்சூழல் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுவுமே ஒரு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அவுட் சைட் த ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம். ஸோ இதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் எஜுகேஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷனில். அடுத்து என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இயல்பு என்ன அப்படின்றது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து மோரலஸ் இவிஎஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரெண்டுமே அதோட எய்மாக இருக்கட்டும், அதோட தன்மையாக இருக்கட்டும்,
ஒரே மாதிரி தான் இருக்கும். என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும். சரியான அளவில் அதை வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து அதில் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பயன்படுத்தணும். இந்த ரெண்டுமே வந்து இப்போ ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எல்லா கிளாஸஸ் எல்லா விதமான அது வந்து 5th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, 8th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, என்விரான்மெண்ட் பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிரிட்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக, டைவர்ஜென்ட்டாக, ப்ரொடக்டிவாக திங்க் பண்ணக்கூடிய, முக்கியமாக சுற்றுச்சூழலை பற்றி எப்படி வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம், எப்படி ஒரு ப்ராப்பரான யூசேஜில் வந்து நம்ம ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலாக, க்ரியேட்டிவாக, ப்ரொடக்டிவாக திங்க் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்டை திங்க் பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டில் சுற்றுச்சூழலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, பேரழிவுகள்லாம் வருது, இந்த புயல், சுனாமி, இந்த மாதிரி சூறாவளி, இந்த மாதிரியான நிறைய ஹசார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து அதே தான் நம்ம சொன்ன மாதிரி ஆப்டிமம் யூட்டிலைசேஷன், கரெக்ட் யூசேஜ், எப்படி வந்து நமக்கு நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்கறது. ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஆப்டிமம் லெவலில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ அப்படி நான் ஆப்டிமல் லெவலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸை வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கலாம், அதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய புது ஏன்னா இப்போ வந்து நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் படிக்கும் பொழுது, இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க, திட்டங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. எக்ஸாம்பிள் மழைநீர் சேமிப்பதை சொல்லலாம். ஏன்னா அதை பற்றியெல்லாம் அந்த மழைநீர் சேமிப்பு பற்றியெல்லாம் படிச்சிருப்போம். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி வீட்டில் சேகரிக்கிறது, வீட்டு பக்கத்தில் கிரவுண்டுக்கு அடியில் எப்படி சேகரிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சயின்ஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான நிறைய மெத்தட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுக்கப்புறம் ஏர் குவாலிட்டி, காற்று தரத்தை வந்து உயர்த்துறது, அதுக்கப்புறம் வந்து பொல்யூஷனை குறைக்கிறதுக்கான மெத்தட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ், தண்ணி, காற்று, நிலம், இது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்கான புது மெத்தட்ஸை வந்து முறைகளை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது முக்கியமாக. காமனாக ஓவரால் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, என்விரான்மெண்ட்டில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, அதை பற்றினா ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டுட்டு வருது, ஒரு நிலையான வளர்ச்சி அப்படின்றது. ஏன்னா நம்ம இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் எடுத்து வளர்ச்சி அடைகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இயற்கை என்விரான்மெண்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கணும், நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அடுத்து வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட காம்போனன்ட்ஸ் என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட பர்பஸே என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்விரான்மெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு வந்து உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாலேஜ், கீப் அவர் நாலேஜ் அப்டேட்டட். இப்போ வந்து நம்ம இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க நம்மளோட நாலேஜ் வந்து என்னாகும் அப்படின்னா, அந்த என்விரான்மெண்டல் பற்றி, அதை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள், அதில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், மாற்றங்கள், இதை பற்றி வந்து நம்ம மைண்டு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாக கண்டினியூஸாக. ஸோ அடுத்து வந்து அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல், நம்ம இந்த இவ்வளோ அளவுக்கு இவிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, என்விரான்மெண்டல் எஜுகேஷன், இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் படிக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம இவ்வளோ டீப்பாக படிக்கும்போது அதில் வந்து நமக்கு ஒரு கன்சர்ன் வரும். அதில் வந்து நமக்கு ஒரு அந்த சுற்றுச்சூழலை நோக்கி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும். ஸோ டெவலப்ஸ் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அபவுட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும், அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றதுல நமக்கு ஒரு நல்ல மனப்பான்மை வந்து வரும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் எக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ், இந்த நம்ம வந்து நிறையா ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணுறது, இயற்கை வளங்கள் வந்து இதாகிறது, இந்த மாதிரியான இம்பேலன்ஸ், எக்காலஜிக்கல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, இதுவுமே வந்து
என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட காம்போனண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் வரக்கூடிய சேலஞ்சஸ் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான அதை வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், என்விரான்மெண்ட்டில் வரக்கூடிய சேஞ்சஸ், வரக்கூடிய பிரச்சனைகள், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதை எப்படி வந்து அதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும், தீர்க்கணும் அப்படின்றதுக்கான ஸ்கில்லை வந்து உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய என்விரான்மெண்டல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது. நீங்கள் ஒரு கேம்ப் பண்ணுறீங்க, இல்லாட்டி கிளீனிங் கேம்ப் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு வாலண்டியர்ஸாக இண்டிவிஜுவல்ஸை வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளானது. என்விரான்மெண்டல் எஜுகேஷன்னா என்ன, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னால் என்ன அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டு டெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.